இருக்கிற உண்மைதான் சொல்லணும். ஒண்ணு கூட பொய் கிடையாது. இது இருக்கிற 60 பேர்ல வந்து இதை நம்பி வந்து ஒரு 45 பேர் இருக்கிறாங்க. 15 பேர் வரதில்ல. 15 பேர்லாம் வசதி வாய்ப்பு பார்க்குறாங்க, அவங்க வரதில்ல. பேர் ஃபார்மாலிட்டிஸ்க்கு யூனிட்டை வாங்கி வச்சுன்னு வீட்டில் பினாமியில் எல்லாம் லேபர் கொடுத்துட்டு வேறு தொழில் பண்ணுறாங்க. நல்லா தோட்டத்தில் கொடுக்குறாங்க. ஒரு 45 பேருக்கு வீடு தவிர வேறு எதுவும் கிடையாது. வீடு கிட்டத்தட்ட வந்து இப்போ 10 வருஷமா வந்து டெண்டர் போயிடுச்சு. அதுக்கு முன்னே வந்து 2016 வரைக்கும் வந்து கவர்மெண்ட் தான் பிடிச்சிருந்துச்சு. கவர்மெண்ட் பிடிக்கும் போது வந்து 50% மீனை தான் தருவாங்க, காசு தர மாட்டாங்க. அப்புறமா இவங்க ஏழை எடுத்ததுனால நீ பிடிச்சா பிடிக்கலாம் போவாங்க, நாங்கள் இவ்வளோ தான் கொடுக்குறது. முன்னே 16 ரூபாய் தந்தாங்க. இது ரொம்ப தூராடி அதுக்கப்புறம் வந்து அந்த 5 வருஷம் 16 பிடிச்சிச்சு. ஆனால் அப்போ 16 ரூபாய்க்கு பிடிக்கும்போது கூட ஓரளவுக்கு மீன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த 22 ரூபாய்க்கு பிடிச்சோம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. வீட்டு செலவு கூட காசு வரதில்லை. 1700 கிலோ 15 கிலோ 10 கிலோ 8 கிலோ 7 கிலோ கூட வரதில்லை. ஏன்னா இதுதான் உண்மையான பேசுனேன். ஆனால் இடத்துங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னு கேள்வி, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஏரியா அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு 2 கோடி ரூபாய்னா 2 கோடி ரூபாய்க்கு தகுந்த மாதிரி அது மிச்சமாக தான் வருது, வராமலாம் போகல. இப்போ 5 வருஷம் ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. 2005 7ஆவது மாதம் 8ஆம் தேதியோட ஏழம் முடிஞ்சிருச்சு. ஆனால் பயங்கரமான கஷ்டம் பிடிக்கிறவங்களுக்கு. குடும்ப ஆளுங்க பசங்க படிக்கிறது செய்யறது எந்த பிரயோஜனம் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனால் முடிஞ்சுட்டா கவர்மெண்ட் பிடிக்கும் நான் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தேங்க. இந்த 7ஆம் மாதம் வந்து ஒரு 9ஆம் தேதி வந்து கவர்மெண்ட் பிடிக்கும், நமக்கு பாதி வரும், நம்ம குடும்பத்தை வந்து எப்படியாவது காப்பாற்றலாம்னு இருந்துங்க. ஆனால் அதை வந்து பொய்யான தகவல் வந்து இந்த ஏடி மூலமாக அந்த மாதிரி வந்து புயல் வெள்ளத்தில் வந்து ஜனவரியில் பாதிச்சு. ஆமாம், ஏரியெல்லாம் வந்து சற்று காவாயிலெல்லாம் பிடிங்கின்னு போயிடுச்சுட்டு தகவல் கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க. அப்படி எதுவும் நடக்கலையே? இல்லை, நடக்கல. பொய்யான தகவலை கொடுத்து அவங்க வந்து 6 மாதம் ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் ஆர்டர் வாங்கி விட்டுக்கிறாங்க. ஆனால் அது முற்றிலுமே பொய்யான தகவல். ஆனால் வரலன்னு. ஆனால் அது மாதிரி பாதிப்பே ஆள் வேணும் சொல்லிட்டான். அது மாதிரி வந்து பாதிப்பாய்ந்து கொடுத்துருந்தா ஏற்றுக்கணுங்களாம். ஆனால் வந்து பொய்யான தகவலில் 9ஆம் தேதி வரைக்கும் வந்து ஆர்டர் வாங்கி விட்டுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன நினச்சிக்கலாம், பணம் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு மறுபடியும் இப்போ போடுறோம், ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களா, பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பொய்யான தகவல் வந்து ஆர்டர் வாங்கி வந்துட்டாங்க, இவங்க வந்து முழு கொள்ளளவு எட்டிட்டாங்க. இவங்க கொடுத்த கணக்கு வந்து முழுசாக வந்து முழு கொள்ளளவு எட்டிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு தான் பெனிஃபிட். இப்ப ஆனா இவங்க பிடிக்கிறவங்களுக்கு வந்து 10 பைசா லாபம் கிடையாது. என்னன்னா இந்த ஆர்டர் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு முன்ன இது ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அப்படி பண்ணணும். இது உண்மைதானா? இந்த ஜனவரி மாதத்தில் வந்து மழை பேஞ்சு இந்த மாதிரி கோடி பிடிங்கின்னு போயிட்டு வலை பிடிங்கின்னு போயிட்டு காவாயில் பிடிங்கின்னு போயிட்டு மீன் குஞ்செல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு சுத்தம் அந்த சுற்று வட்டார பகுதியில் எல்லாரையும் ஆய்வு பண்ணி உண்மைதான்னா பின்னாடி அவங்களுக்கு வந்து விட்டுருந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கணுப்போம். ஆனால் வந்து பொய்யான தகவல் அவங்க ஆர்டர் வாங்கிட்டாங்க. இதை அதிகாரிங்களை வச்சு வாங்கினாங்களோ இல்லை காசு கொடுத்து இதை பவரை யூஸ் பண்ணி கோர்ட்டில் வாங்கினாங்களோ, ஆனால் தப்பான அடிப்படையில் தான் இந்த வந்து வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. இது தவறான அடிப்படையில் தான் வந்து வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து உண்மையாக வந்து சட்டை பிடிங்கிச்சு, எட்டுக்கணு மது பிடிங்கிச்சு, வலை பிடிங்கிச்சு அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் வேணும்ல. இன்னும் நானே லைவ் போட்டிருப்பேன் இந்த இடத்துல. நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். அப்படியே நடக்காத ஒன்று தான். எங்கே சட்டை பிடிங்கன்னு போச்சு, எங்கே வலை பிடிங்கன்னு போச்சு அப்படின்னா அது வந்து தெரியணும்ல. எங்கே பிடிங்கன்னு போயிருக்குது தவறுதலாக தான் அப்போ வந்து பயன்படுத்தி. அப்போ இவங்களோட கால்குலேஷன்னா கவர்மெண்ட் பிடிச்சா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் வாங்கி வந்துக்கிறாங்க. ஆனால் வந்து உண்மையாக வந்து பிடிங்கலாம் போல ரைட்டா. மீன் இருந்தது அவ்வளோதான், மீன் இருந்த வரைக்கும் வந்துருச்சு, பிடிச்சாச்சு. அவங்க சரியான வந்து மீன் குட்டி விட்டு வளர்க்கல. அவங்க வந்து தரமான குட்டி விட்டு வளர்க்கல, லாஸ்லாம் ஆயிருக்காது. இந்த இயற்கையாக வளர மீனை மட்டும் பிடிச்சி எங்கே லாபம் வரும்? இப்போ இந்த ஏரியாவில் எடுத்துட்டீங்க, 4 வருஷமா கரெக்டாக பண்ணி வந்தாங்க. இது தரமான குஞ்சு வாங்கிட்டு பண்ணாங்க. தரமான கட்லா ரோகு மிர்கால் கொடுத்து வளர்த்தாங்க. பெருமீனே வந்து ஒரு 200 டன் பிடிப்பாங்க. 200 டன் பிடிக்கும்போது கிலோ 140 ரூபாய் விற்கும்போது அதே 2.5 கோடி ரூபாய்க்கு வந்துடும். இந்த வருஷம் தரமான குட்டி விடல, பழைய குட்டி வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா. அது மட்டும்தான் அது இனப்பெருக்காகி வளர்ந்துச்சு. 2 கிலோ 2.5 கிலோ 1.5 கிலோ சைஸ் ஆச்சு. அது ஒரு 60-70 டன் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இயற்கையாக வளர்றது நீங்கள் எப்படி முதல் எடுக்க முடியுங்க? அது எவ்வளோ வளரும்?
மெதுவாக தான் வளரும் கொஞ்சம். நீங்க வந்து உங்களுக்கு உபரி ஆகணும்னா நீங்க வந்து தனியா குட்டி விட்டு தரமான குட்டி வந்து வளர்த்துட்டீங்கன்னா பரவாயில்ல. குட்டி தரமான குட்டியா உள்ள அது விட்டான்னு சொல்றாங்க. ஆனா எங்க கண்ணு பார்த்த வரைக்கும் தரமான குட்டியா தெரியல. ஏன்னா முதல்லயே வலை விட்டுனே தானே கிடக்கும். தெரியல எங்களுக்கு உள்ளல அந்த பெரிய சைஸ் மீன் மட்டும் தான் விடும். விழும். ஏன்னா போன வருஷத்து அந்த 2024 மீன் குஞ்சு நின்னுச்சு பாத்தியா, ஸ்டாக் ஆச்சு பாத்தியா, அந்த பிடிப்பட்டத்துல மீதி தவறி நின்னது. அது மட்டும் வளர்ந்துச்சு. அது வளர்ந்தது தான் அந்த 2 கிலோ 2.5 கிலோ ரோகு கட்லா அதுதான் வளர்ந்ததுனால இவங்க வந்து குட்டி வந்து தரமா விட்டு வளர்த்துனாங்கன்னா லாஸ் ஆயிருக்காது. அது இவங்க தப்பு, ரைட்டா? இன்னொன்று நாங்கள் காசு கட்டாம இந்த மாதிரி வந்து மீன் பிடிக்கிறதுலாம் 2 மாதம் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் தப்பு. இவங்க காசு கட்டிருந்தா அவங்க ஏன் நிறுத்துறாங்க? இப்போ கவர்மெண்ட் கட்டுற காசு கட்டிட்டு இருந்தா அவங்க ஏன் கட்டிட்டு அது யார் தப்பு? அது இவங்களோட தப்பு, ஏறி இடத்தவங்களோட தப்பு தானே அது. ஆனால் அதுவும் வந்து இவங்க தப்பை வச்சுக்கணும். எங்களுக்கு பிடிக்க விடல, 4 மாதம் மழை வெள்ளத்தில் பாதிப்பாயிடுச்சு, அப்போ பிடிக்கல, 6 மாதத்துலேயே பிடிக்கல, அதனால எங்கள் 6 மாதம் டைம் கொடுத்து வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மீன் பிடிக்கிறதுக்கு முன்னே இது வந்து ஒரு அதிகாரிகள் குழு அமைச்சு இது ஒரு மறு ஆய்வு பண்ணி, ஆமாம் உண்மையாக அந்த ஏரி வந்து மழை பெஞ்சு புயல் வெள்ளம் பாதிப்பாகி எல்லா பக்கம் இந்த ஏரி உடஞ்சி பாதிப்பாகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு விட்டுட்டோம். ஆனால் அது மாதிரி இல்லை. இல்லையா வந்து இந்த விட்டுங்கிற 6 மாதம் இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு தான் இழப்பீடு. இது எப்படியா கவர்மெண்ட்டுக்கு தான் ஒரு இப்போ தனிப்பட்ட ஒரு 4 பேர் தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு தான் இழப்பீடு வந்து இந்த வந்து அவங்க விட்டதுனால. ஆனால் மறு ஆய்வு பண்ணி ஒரு குழு அதிகாரிகள் குழு அமைச்சு ஆய்வு பண்ணி இந்த சுற்றுவட்டார பற்றி எல்லாருமே விசாரிக்கிட்டோம். கிட்டத்தட்ட வந்து 200 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 வீடு இருக்கு. இந்த ஆமாம் இந்த ஏரியில் வந்து மழை பெஞ்சு எல்லாம் உடஞ்சின்னு போயிடுச்சு, வலை பிடின்னு போயிடுச்சு, ஆமாம் உண்மைன்னா கொடுத்துட்டோம். இல்லையா இவங்க இந்த கொடுத்த ஆர்டர் வந்து ரத்து பண்ணிட்டோம். ஆனால் இன்னொன்று, ஆனால் வந்து அப்படியே வந்து இவங்களுக்கு இப்போ இந்த கொடுத்தது வந்து இல்லை அப்படின்னா மறு இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு பாதிக்கு பாதி பங்கு மீனாக கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரம் வந்து எந்த பாதிப்பு வராது. ஆனால் இப்போ இவங்க கொடுக்கறது வந்து எந்த ஒரு குடும்ப சூழ்நிலையும் வந்து ஒரு வார செலவு கூட பத்தாது. 25 ரூபா கொடுத்தாங்க, அதுலேயும் வார செலவு கூட பத்தாது. எங்கள் பங்கு மீனாக கொடுத்து அவங்க பண்ணாங்கன்னா இதுதான் எங்கள் எல்லாரும் வாழ்வாதாரமோ. இதை நம்பி 45 பேர் தான் இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் அவ்வளோதான். 15 பேர் ஏரிக்கு வரதில்ல, அது வெளிப்படையாக சொல்கிறாங்க. யாருமே வரதில்ல, வேற ஆளுங்க வராங்க, லீவ் போட்டுறாங்க. 15 பேர் பிடிக்கிறதே கிடையாது. அது நேச்சுரலாக அது உண்மையான சமயம். ஏன்னா அவங்க அதை சொல்லுவாங்க, ஏரிக்கு நிறைய பேர் வரதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அது இஷ்டமாக தான் வாங்க, இஷ்டம் தான் நின்றுக்காங்கன்னு அப்படி பேசும்போது ஒரு 15 பேர் ரெகுலராக வரதில்ல, 45 பேர் வந்து இதை நம்பி தாங்கிறாங்க. ஒரு 45 மெம்பர்ஸ்னா 90 மெம்பர்ஸ். ஏன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 2 பேர், 90 மெம்பர்ஸ் வந்து இதை நம்பி தாங்கிறாங்க. கிட்டத்தட்ட 9-10 வருஷமா வந்து பாதிப்பாக தான் இருக்க தவிர கவர்மெண்ட்டே இதை எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும். அதை விட என்னன்னா இப்போ வந்து இந்த ஆர்டர் வாங்கிக்கிறது வந்து இவங்க வந்து ஒரு குழு அமைச்சு அதிகாரிங்கன்னா அவங்க பிசரிசல் போட்டு ஆமாம் உண்மைதான் ஏரி வடிச்சிச்சு, வலை வடிச்சின்னு போயிடுச்சு, இழுத்துன்னு போயிடுச்சு, காவல் டீம் போயிட்டாங்க, அது மாதிரி வந்து புயல் வெள்ளத்தில் பாதிப்பு ஆச்சுன்னு உண்மையான தகவலாக இருந்தால் அவங்களுக்கு விடுட்டோம். ஆனால் இது பொய்யான தகவல். அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஆமாம், அதிகாரிகளும் லெட்டர் கொடுக்க வச்சுக்கிறாங்க. அதிகாரிகளே எப்படி கொடுக்க வச்சுக்கிறாங்கன்னா, ஆமா நீங்க வெள்ளத்துல அடிச்சுன்னு போயிடுச்சு, காவ உடஞ்சிச்சு, வலை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து மீடியாவில் எங்கன்னா எடுத்துருக்கிறாங்களான்னு பார்க்க சொல்லுங்க. எடுத்துருப்பாங்க, அதில் யாரும் நம்ம வந்து தான் பார்த்துருப்பாங்க. ஏரி வடிச்சு வராங்க தானே, மீடியா எடுக்கிறாங்க தானே, சேதாரம் எத்தனை தான் எடுத்து போட்டுருக்காங்க. தண்ணி திறந்து விட்டதே எடுத்து விட்டாங்களா? எடுத்து விட்டாங்க. இப்போ ஊத்தங்காலில் கூட இப்போ ரோடுக்கு மேலே தண்ணி போச்சு, எத்தனை மீடியா எடுத்து போடுச்சு. இங்கே எத்தனை மீடியா எடுத்து போட்டுங்குது? எந்த மீடியாவும் எடுத்து போடல. அது மாதிரி நடந்தா தானே அவங்க வருவாங்க. நடக்கும்போது தண்ணி உபரி ஆச்சு, தூக்கினாங்க, அதிகமாச்சு, தண்ணியை வச்சாங்க, அப்புறம் நிறுத்திட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் ஒரு ஆய்வு பண்ணி மறுபடியும் வந்து அது தீர்ப்பு வந்து அது வரைக்கும் நிறுத்தி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆய்வு பண்ண பின்னரே வந்து அவங்க மீன் பிடிக்க வந்து அனுமதிக்கணும்னு சொல்கிறோம். அனுமதிக்கணும் கவர்மெண்ட்டே, ஆனால் எடுத்து நடத்துறது இன்னும் நல்லது. ஆமாம், கவர்மெண்ட்டே இருந்தால் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த 45 குடும்பம் வந்து இதை நம்பி தான் இருக்குது. ஆனால் வந்து கவர்மெண்ட் நடத்தினா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எல்லா குடும்பங்களுக்கு எல்லா வாழ்வாதாரம் நிறைய பாதிச்சுருக்குது. எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்.
அப்படியே வந்து கவர்மெண்ட் பிடிச்சாங்கன்னா கூட எங்களுக்கு பாதி பழைய பங்கு மீனவராக தான் நாங்கள் இருக்கிறோங்க. எங்களுக்கு காசுக்கு என்றைக்குமே பிடிச்சது இல்லை. நாங்கள் பங்கு மீனவர் தான். காசுக்கெல்லாம் என்றைக்கு பிடிச்சது நிறைய 10 வருஷமாக தான் போகுது. ஆனால் வந்து முன்னே 5 வருஷம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி போச்சு. இப்போ எல்லாம் விலைவாசி ஏறிக்குச்சு. விலைவாசி ஏறிக்குச்சு. ஏறி பங்கு மீன் காசு வந்துருச்சு. இப்போ இல்லை விலைக்கு பங்கு மீன் நாங்கள் என்ன சொல்கிறோங்கன்னா இதை வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க. வலை பிடிங்கிச்சு, மது உடைச்சு அப்படின்னு ஆய்வு பண்ணி உண்மையா இருந்தா அவங்க கொடுத்தோம். ஆனா அது மாதிரி இல்ல. எந்த மீடியாவிலும் எந்த இதுல பேப்பர்ல வந்து நிக்குது இல்ல யாரும் எடுத்து வச்சுக்கிறாங்களா, எங்க எவிடன்ஸ் இருக்குது இல்ல எங்க உடைச்சுன்னு போச்சு, எந்த கரை உடைச்சுன்னு போச்சு, எந்த மது உடைச்சுன்னு போச்சு சொல்லுங்க. நீங்க அப்படி எதுவும் நடக்கல. எந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ண சொல்லுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. பண்ணிட்டு உண்மையா இருந்தா உங்களுக்கு இல்லையா வந்து ஆய்வு பண்ண பின்னாடி அவங்களுக்கு பிடிக்க வைக்கணும். இல்லையா அது வரைக்கும் வந்து பிடிக்கிறது தடை செய்யணும். தான் அவங்களுக்கு கொடுத்தோம். இல்லையா ஆனா தவறு தான். தவறான அறிக்கை தான் அது. மொத்தம் 100க்கு 100 தவறே வருது. எது உண்மையானது ஒன்று கூட இல்லை. ஓகே, நம்மளது பாரூர் பகுதி தான் நாம் இருக்கிறது. இந்த பகுதியில் ஆய்வு செய்ய சொல்லி வியாபாரிகள் நேரடியாக சொல்லியிருக்காங்க. பங்கு மீன் பிடிக்கிறவங்க வியாபாரிகள் பொய்யான கணக்கு காட்டப்பட்டிருக்கிறதாகவும் கணக்கு சரிவர போலியாக தடை வாங்கியிருக்காங்க. அதனால வந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத சொல்லியிருக்காங்க. நாம் இருக்கிறது தான் பாரூர் பெரிய ஏரி. நேரடியாக அவங்களுடைய மனசில் இருக்கிறது வெளிப்படையாக சொன்னதை நம்ம பார்த்தோம். இங்கே இருக்கிற போட்லாம் நேரம் தடை செய்யாமல் இருந்திருந்தா உள்ள ஏரிக்குள்ளே போய் நேரம் மீன் பிடிச்சிருக்கும். மதியம் 12 மணி வரைக்கும் மீன்கள் மேல் நோக்கி வந்திருக்கும். ஆனால் பொய்யா ஜனவரி மாதத்தில் இதுலேருந்து மீன் வெளியே போயிருக்கிறதா கணக்கு காட்டியிருக்கிறாங்க. அரசாங்கம் எடுத்து நடத்தினா நல்லாயிருக்கும்னு மீன்பிடிப்பாளர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், தமிழ்நாட்டினுடைய 2வது பெரிய ஏரி. இதனுடைய நிலவரம் பற்றி அடிக்கடி நானும் போட்டு தான் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. இது வியாபாரிகளுடைய ஆதங்கம். வியாபாரிகள் கிடையாது, மீன் பிடிக்கிறவங்களோட ஆதங்கம், மீன்பிடிப்பாளர்களுடைய ஆதங்கம். மீன்பிடிப்பாளர்கள் வருத்தத்தில் இருக்காங்க.